இந்தியாவுக்குள் குரங்கு அம்மை இருக்கிறதா என்று கேட்டீர்களாயின் இதுவரை கிடையாது. ஆனால் முதல் வைரஸ் இந்தியாவுள்ள வந்திருக்கிறதா மத்திய அரசு சந்தேகப்படுறாங்க. எப்படி என்று பார்க்கவிருக்கிறோம். ஆபத்தை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்க்கவிருக்கிறோம். எங்கே இவர் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்தில். அதாவது குரங்கு அம்மை ஏற்கனவே எங்கே அதிகம் இருக்கிறதோ அந்த நாட்டிலிருந்து வந்த பயணியாக இவர் பார்க்கப்படுகிறார். பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆண். அவர் தனிமைப்படுத்தி அவர் சோதிக்கிறதா சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு நோயை கண்டுபிடிக்க இரண்டு விஷயங்களை பார்ப்பாங்க. ஒன்று நோய் அறிகுறிகள். மங்கி பாக்ஸ் குரங்கு அம்மை சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் அவருக்கு இருப்பது உறுதியாகிவிட்டது. அது என்னென்ன அறிகுறிகள் சொல்லி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இரண்டாவது, அவர் உடலிலிருந்து மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்து இது குரங்கு அம்மை தான் என்று உறுதிப்படுத்துவது. அந்த இரண்டாவது நடவடிக்கையில் இந்திய அரசு மத்திய அரசு ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, குரங்கு அம்மை என்றால் என்ன? பெயர்லேயே இருக்குது பாருங்க. இது ஒரு அம்மை நோய். இந்த கையில் எப்படி புள்ளி புள்ளியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு அடிப்படையில் ஒரு அம்மை நோய். குரங்கு அம்மை அப்படின்னு சொல்லி ஏன் வந்ததுன்னா, முதல்ல குரங்கிலிருந்து மனிதனுக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. இதனால் அதற்கு குரங்கு அம்மை என்று பெயர். ஆங்கிலத்தில் மங்கி பாக்ஸ் என முன்னாடி அழைத்தார்கள். தற்பொழுது எம்பாக்ஸ் என்று அதை சுருக்கி அழைக்கிறார்கள். உலக சுகாதார மையம் சர்வதேச எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எதற்கு காரணம்? இரண்டு காரணங்கள். ஏற்கனவே முன்பு இருந்த வைரஸ், இந்த குரங்கு அம்மை வைரஸ், வீரியம் குறைவு, பரவும் வீரியம் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. உயிரிழக்க வைக்கும் வீரியமும் குறைவு அப்படின்னு சொல்லி முன்னர் சொல்றாங்க. சர்வதேச எச்சரிக்கைக்கு காரணம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க இந்த உருமாறிய வைரஸ் இரண்டு விஷயத்தை அதிகம் செய்கிறதாம். பரவும் தன்மையை, பரவும் வீரியத்தை அதிகரித்திருக்கிறது, உயிரிழப்பையும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால தான் சர்வதேச எமர்ஜென்சி என்று இதை சொல்கிறது உலக சுகாதார மையம். எப்படி பரவுகிறது? விலங்கு கிட்டேருந்து முதல்ல மனிதனுக்கு வந்தாலும் மனிதன்கிட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுகிறது. குறிப்பாக யார் ஜாக்கிரதையாக, அதீத ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை அதிகமாக குறிவைக்கிறது தெரியுமா? இந்த வைரஸ் ஓரினச் சேர்க்கையாளரை அதிகமாக குறிவைக்கிறது. ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வைரஸ் இருக்கிறதா என்று கேட்டீர்களாயின் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த வைரஸ் இருக்குது. ஆனால் இவங்க மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என சர்வதேச அமைப்பு சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நோயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னா, தலைவலி, தசைவலி, சோர்வெல்லாம் மற்ற சாதாரண நோய்களுக்கும் வரும். காய்ச்சல் கூட சாதாரண நோய்களுக்கு வந்துவிடும். இதனுடைய ஸ்பெஷல் அறிகுறி ரெண்டுங்க. வீங்கிய நின நீர், அதாவது ஸ்வாலன் லிம்ப் நோட்ஸ் என அழைப்பார்கள். அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3 இடங்கள்ல இருக்கும் சாதாரணமாக. குறிப்பாக எங்கே வெளிப்படையாக பார்க்க முடியுங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில் இங்கே ஏற்கனவே இருக்கும் லிம்ப் நோட்ஸ் ஆனது வீங்கியவாறு காணப்படும். இப்போ இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குரங்கு அம்மை உடலில் வந்துவிட்டால் இது வீங்கிவிடும், இருப்பது நன்றாக தெரியும். அதுதான் இதற்கான ஸ்பெஷல் அறிகுறி என்று அழைக்கிறார்கள். பிறகு ரேஷஸ், கையில் முதல்ல அந்த தழும்பை போல் உங்களுக்கு வரும். பிறகு அது அந்த ரெட் ஸ்பாட்ஸ் சில நாட்கள் கழித்து பபிள்ஸாக, இந்த முட்டைகளாக மாறும். அதில் உள்ள அந்த பசை இருக்கும். ஒரு அம்மைக்கான அறிகுறி அப்படியே வந்துவிடும். இதுதான் இதற்கான ஸ்பெஷல் அறிகுறிகள். நோயின் அறிகுறிகள் உடல்லேருந்து எத்தனை நாட்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டெவலப் ஆகிறதுக்கே சுமார் 2 வாரங்கள் ஆகும். இது சாதாரண புள்ளியிலிருந்து அந்த பபிள்ஸாக மாறுவதற்காக, அம்மையாக மாறுவதற்கு, பிறகு முழுமையாக உடல்லிருந்து அந்த அறிகுறிகள் நீங்க 1 மாதம் காலம் கூட ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. குணமடைவது சிறப்பு மருந்து ஏதாவது இருக்கா அதாவது குரங்கு அம்மைக்கு என்று என கேட்டீர்களாயில் சிறப்பு மருந்தெல்லாம் கிடையாதுங்க. தானாகவே குணமாகிவிடும். இருந்தாலும் இந்த சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, காய்ச்சல், அப்புறம் மற்ற அந்த உடல் வலி, அந்த அறிகுறிகளுக்கு மருந்து கொடுக்கறதா சொல்லப்படுகிறது. சர்வதேச அளவில் தடுப்பூசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது பெரியம்மைக்கு என்ன தடுப்பூசியோ அதுவே உலகத்தில் பல இடங்களில் குரங்கம்மைக்கும் பயன்படுத்தி வரார்கள். தடுப்பூசி, நோய் பரவும் வீரியம் ஒரு நாட்டில் அதிகமாக இல்லாதவரை தடுப்பூசி கொடுக்க மாட்டாங்க. கொரோனா எப்படி பரவும் வீரியம் அதிகமாக இருந்ததோ தடுப்பூசி கொடுத்தாங்க. இது இப்போதான் ஆரம்ப கேஸ். அதனால் இந்தியாவிற்கு இப்போதைக்கு தடுப்பூசி தேவைப்படாது. ஆனால் பரவும் வீரியம் அதிகரித்து ஒருவேளை இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் பிறகு தடுப்பூசி கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு பயணிகிட்ட தான் கண்டறிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே எத்தனை பேரோட தொடர்பில் இருந்தார், குரங்கம்மை அதிகம் இருந்த நாட்டிலிருந்து அவர் வந்திருக்காரா, அவரோடு எத்தனை இந்தியர்கள் தொடர்பில் இருந்தார்கள் என்று பல்வேறு தகவல்களை சேகரித்து வருகிறது மத்திய அரசு.